ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாக் த டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏன்னா செப்டம்பர் 15 இங்கிலாந்து, எங்கள் ஊரை பொறுத்தவரை டார்லிங்டனை பொறுத்தவரை செப்டம்பர் 15 வந்ததுமே கால் ரோஸ் எடுத்துகிட்டு ஃபுல் பேண்ட் போட்டணும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஷர்ட்லாம் போட்டிருப்போம், மேலே ஒரு ஓவர் கோட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ வெறும் கையோட பேசிட்டு வரோம் இல்லையா, இன்னும் ஒரு மாதம் அக்டோபர் 15 நான் புலன் விசாரணை விஜயகாந்த் மாதிரி மாறிடுவேன். ஓகே ஓகே ஸோ இதான் ரைட். விஷயத்துக்கு ஒரு ரோபோ சங்கர் அவர்கள் வந்து மறந்துட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஜாக்கி டிவி சார்பாக நம்முடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, நல்ல ஒரு காமெடி கலைஞர், மக்கள் வந்து மகிழ்வித்த கலைஞர். அவருடைய மறைவு வந்து தமிழ் திரையுலகில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம் என்னென்னா, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோழி கோன்னு கூவிச்சுன்னு அவர் அந்த பேசின விஷயங்கள்லாம் வந்து வேற லெவல், ரைட்? ஸோ அவர் மறைந்துட்டார். அவர் வந்து சித்த மருத்துவம், மாற்று மருத்துவம்னு அவர் போனார். அது ஒரு பெரிய தனி டாபிக் அது. ஏன்னா நாம் வந்து அதை பற்றி எழுதியிருந்தோம். ஏன்னா மஞ்சக்காமாலையில் நான் முத்துக்குமார், அப்புறம் ராஜேஷ், அதன் பிறகு வந்து இப்போ ரோபோ சங்கர், இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய உதாரணங்கள் நம்ம அதுக்கு சொல்லலாம். அது வந்து வேற டாபிக். அது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு, அதை பற்றி நிச்சயமாக கண்டிப்பாக போடலாம். இன்னொரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, மஞ்சக்காமாலையிலே 50 வகை இருக்கான். இது மஞ்சக்காமாலை 50 விஷயங்கள் இருக்கிறது, 50 வகைகள் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், ஒரே ஒரு வகையான மஞ்சக்காமாலைக்கு மட்டும்தான் தீர்வு இருக்கான். ஓகே, புரியுதா? புரியுது. ஸோ இதுதான் அதுல இருக்கிற நிலைமை. ஆறு அடிச்சுட்டு போறோம், எதுக்கு அடிச்சுட்டு போறோன்னு தெரியலையே. வேணும்னுதான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கட்டா. ஒண்ணு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோன்றதுக்காக இருக்கும். எல்லாம் கிளம்பி வந்துருவாங்கன்ட்டு பின்னாடி இருக்கிறவங்களை வெறுப்பேத்துறதுக்காக இருக்கும். இதுக்காவது ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு போறோம். ஸோ எனிவே விஷயம் இதுதான், ஓகேவா? ஸோ அது ஒரு தனி டாபிக் அது. ஏன்னா 50 வகையில் வந்து ஒன்றுத்துக்கு மட்டும்தான் க்யூர் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு என்ன மாதிரியான மஞ்சக்காமாலைன்னு வேரியன்ட்னு தெரியாமல் எல்லாத்துக்குமே சித்த மருத்துவமும் நாட்டு மருந்துமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னால் அது ஏற்படுவதில்லை. அதுக்கப்புறம் அது வந்து உங்களுடைய விருப்பம் சார், தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஐடியாலஜி. உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல தான் முடியும், விசில் ப்ளோயராக இருக்க முடியும். அதன் பிறகு வந்து உங்கள் கையில் இருக்கு. இப்போ விஷயம் வந்து என்னன்னா, விஷயம் வந்து ரோபோ சங்கர் இறந்தது பிறகு அவருடைய மனைவி வந்து டான்ஸ் ஆடினாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாகவும் மாறுச்சு. சரி, என்ன பேசு பொருளாக மாறுச்சு அப்படின்னா, எப்படி வந்து புருஷன் இறந்ததுக்கு ஆடுறது, இது அசிங்கம் இல்லையா அப்படின்றத அவங்களும் ஒரு கருத்துக்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க. நிறைய நீங்களே பேசிட்டு வரீங்க. இந்த விஷயம் எதுவும் பேச மேடம், நீங்க பேசுறதுக்கு தானே நானு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மஞ்சக்காமாலையில இத்தனை வகை இருக்கும்ன்றதே இப்ப நீங்க தெரிஞ்சுதான் எனக்கே தெரியும். ஸோ அதனால அது நான் என்னத்த சொல்றது சொல்லுங்க. சரி, இது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ரோபோ சங்கரனுடைய மனைவி இந்த மாதிரி ஆடினாங்க எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு விதமான அவங்களுடைய கிரீஃபை வெளிப்படுத்துற விதம் இருக்கு இல்லைங்களா. இவங்களோட கிரீஃபை வெளிப்படுத்துற விதம் வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆடி அதை வந்து அந்த ஒரு கிரீஃபை வெளிப்படுத்தலாம். இது ஒண்ணு. ஓகே. ஓகே. Oh, okay. Oh, no worries. Yeah, I got it. Take care. Bye-bye. Bye-bye. ஸோ கிரீஃபை வெளிப்படுத்தும் விதம் அப்படிங்கிறது ஒன்று ஜாக்கி. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம
ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உதாரணத்துக்கு ஜாக்கியோட அப்பா இறந்து போனப்ப ஊரே திரண்டு வந்ததுன்னு சொல்லுவோம்ல. அவ்வளோ பேரு, அவ்வளோ விஷயங்கள், அந்த பகிர்தல், அந்த துக்கத்தை பகிரும் பொழுது ஓரளவுக்கு நீங்க லைட் ஆயிடுவீங்க. இப்ப இவங்களோட விஷயங்களுக்கு என்னன்னா, அவ்வளோ பேரு வந்தாலும் கூட இது ஒரு ஒரு எப்படி சொல்றது, இப்ப நீங்க எப்படி வந்து பூ போடுறீங்களோ, எப்படி வந்து பண்றீங்களோ, அந்த மாதிரிதான் வந்து நடனமும் ஒரு வகையான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு காலங்காலமா நம்ம கிட்ட. அதுல என் கணவர் அப்படின்ற பட்சத்துல அவங்க யோசிச்சு அவங்க ஆடினது எப்படி வந்து அது சரி தவறுங்கிறத விட அது அவங்களுடைய விஷயம் இல்ல, அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கு தோணுனதை அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு இருவேறு விதமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று உண்மையிலே நிறைய விஷயங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்று வந்ததுக்கு அப்புறம் புதிதாக உலகையும் மக்களுடைய வாழ்க்கை முறையும் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்போ ஒரு தெருவில் நடக்கிற விஷயம் அது ரெக்கார்டாக ஆகி அது பல்வேறு தரப்பட்ட மக்களை போய் அணுகும் போது அடையும் போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வரோம். உடனே அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் போடுறாங்க. இப்போ இந்தியான்றது ஹிந்தி தான் வந்து நேஷனல் மொழின்னா அப்படி கிடையாது. ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. 21 மொழி இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட மொழின்னு ரூபா நோட்ல இருக்கு பாரு அப்படின்னு நம்ம பேசுறப்ப இப்பதான் அதை பற்றிய புரிதல்கள் எல்லாம் வருது. ஆமா இல்ல, சரிப்பா, இந்தியாவில் எவ்வளோ பேர் ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ். நீங்கள் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது, நீங்கள் இப்போ பேச்சுவாக்கில் ஆமாம் நேஷனல் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டோம். ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜ். சரி, இது மேட்ரா? ஸோ இதில் என்ன விஷயம் வரும், இப்போ என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இதை பற்றிய உரையாடல்கள் பேச பேச அதுலேருந்து வெளியே வரும். அந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு வகை. இன்னொன்று, எந்த விஷயமே தெரியாம ஒரு முதல் தலைமுறை வருதுல கிராமங்கள்ல இருந்து, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா துப்பட்டா போடுங்க தோழி கெஸ், அதெல்லாம் அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்க கிராமங்கள்லயே கூட வந்து உங்களுக்கு வந்து புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன் தான், நான் என்ன பண்ணுறேன் மேலே வந்து குதிச்சிட்டேன். ஸோ படிக்க நம்ம தவறுகளை திருத்திக்கணும். இதில் நம்மளுடைய பார்வை என்ன, இதில் நம்ம இப்படி ஒரு கமெண்ட் போடலாமா, இந்த கமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூவா, நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்காதனாலையும் நம்ம வாழ்க்கையில் அது இல்லைன்றதுனாலுமே இல்லைன்னு ஆயிடுமா? ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா நமக்கு நடக்கிறது எல்லாருக்கும் நடக்கணும். நான் ஒரு வாழ்க்கை வாழணும், அதே மாதிரி தான் எல்லாரும் வாழ்க்கை வாழணும் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அதுவே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. இல்லை, நமக்கு நடக்கல, நாம வாழ்க்கை வாழணுங்கிறத விட ஜாக்கு, நான் ஒரு வாழ்க்கை வாழறேன் இல்லையா, அந்த வாழ்க்கையை தான் வந்து எல்லாரும் வாழணுங்கிறத விட, சாரி நான் சொதப்பிட்டேன், எனக்கு நடக்கலன்னா அது யாருக்குமே நடக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்போம். சில விஷயங்கள் இப்ப வந்து ஜாக்கியே சொல்லுவாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியல, உனக்கு ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லாத, அது யாருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு புரியலைங்கிறதுக்காகவும், என் வீடுகள்ல என் சைட்ல இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்றப்ப இதை காலகாலமா வேற ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் அங்க வந்துருது இல்ல. ஒரே மொழி பேசுற தமிழ் மொழியிலே கொங்கு தமிழ், டெல்டா தமிழ், தமிழ் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ் தான் சிறந்தது, ஏன் வட்டார வழக்கு தான் சிறந்ததுன்னு சொன்னா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமோ அதற்கு நிகரான பைத்தியக்காரத்தனம் தான் இதுவும். அம்மா ஸோ அதுதான் இருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்காங்களேன். ஸோ இப்போ என்னன்னா, தமிழ்லேயே இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு, பேசுகிற லாங்குவேஜில் இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது கல்ச்சரில் வேரியேஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சாகும்போது புதைக்கும் போது ஒரே மாதிரி எல்லாருமே எரிக்கிறாங்களா புதைக்கிறாங்களா? அதுலேயே நிறைய வேறுபாடுங்க. ஒருத்தவங்க எரிக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில். ஸோ இவ்வளவு வேரியேஷன் இருக்கும்போது புதைக்கிறது தான் சிறந்தது, எரிக்கிறது தான் சிறந்ததுன்னு எப்படி வாதாடுறது வந்து பைத்தியக்காரத்தனமோ அதற்கு இணையானது தான் இந்த கருத்துக்களும். இந்த வீடியோ வந்து பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா, அதாவது கமெண்ட்டுகளில் வந்து நீங்கள்
இது ஆடுறது எப்படி சரியாகும் கூட கேளு. ஆ ஏன்னா உன் கல்ச்சருக்கு அது வந்து அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். நீ ஒரு கேள்வி கேட்ட, ஓகே. ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, ஆ அதனால தான் அவங்க ஆடுறாங்கன்ற அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்த கமெண்ட்டுகளை வந்து போடுறது வந்து நம்ம வழக்கமாக உங்களுக்குலாம் தங்கச்சி அக்காலாம் இல்லையா, அப்பா இல்லையா, அம்மா இல்லையா நம்ம கேட்க போகிறதில்ல. ஆ ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு தாட் ப்ராசஸ், அவங்க தாட் ப்ராசஸே வந்து பல்லிழிக்குதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுல்ல. இதுல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஜாக்கே. ம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள்லயும் மற்ற இடங்களையும் வரும்பொழுது ம் நீங்க தலையில வந்து ஒரு முக்காடு போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து நான் வரும்போது வந்தா போதுமா, நான் கைக்காக மாட்டினமா, நான் சொல்லும்போது இப்படி சொல்கிறேம்மா, நீங்கள் எப்பயுமே நீங்க நல்லது பண்ணுறேன்றது உள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க. வாங்க. சரி சொல்றேன், இப்ப பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்கள். இப்ப சோஷியல் மீடியால என்ன அப்படின்னா, தலையில வந்து ஒரு துணி போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணா பேசலாம், ம் நீங்க யாருன்னு யாருக்குமே தெரிய போறது இல்ல. அதேதான். அப்ப உள்ளுக்குள்ளார இருக்கிற நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வக்கரம்னே சொல்வேன் நான் அதை. ம் அது ரொம்ப ஈஸியா வெளிப்படுத்திட்டு போயிடுறதுக்கு வந்து ஏதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம் அதுதான் அந்த ஒன் ஆஃப் த இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது. ம் அதன் பிறகு வந்து இன்னொரு ஒரு விஷயமா யோசிச்சிங்க அப்படின்னா, ம் ம் என்ன வேணா பேசலாம், ம் என்ன வேணா பேசலாம் ம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே. நான் எப்படி வேணா பேசலாம், ம் யாருன்னு தெரிய போறது இல்ல, ஓகே. அண்ட் என்ன வேணா பேசலாம், இல்ல எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேசலாம். ஓகே. அதையும் நீங்க யாரும் போயிட்டு சட்டையை பிடிச்சி எப்படா நீ பேசுன்னு கேட்க போறது இல்ல. ம். இப்ப நம்ம கிட்ட நேரா வந்து பேசுறவனா இருந்தா, ம் யாரா நீ இது எப்படா நீ இப்படி பேசுவ அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். ஓகே. இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல பேசிட்டு. அதை விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கே. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, ம் அதுக்கு ஒரு 20 பேர் லைக் போடுவானுங்க. ஆமாம். அந்த 20 பேர் லைக் பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னுமே அது ரொம்ப ஹாப்பி ஆயிருது. ஆமாம். பார்த்தல ம் நான் சொன்னது கரெக்ட்னு சொன்னேன்ல ம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த மாதிரி பைத்தியம் வந்து 20 பேர் இருக்குன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. அதேதான். ஆனா இந்த மாதிரி பைத்தியம் ஒரு 20 இருக்குது, பொண்ணு மாதிரி அரமக்கட்ட மாதிரி அதுவும் இருக்குன்னு அர்த்தம். அதை பத்தி இல்லாம ம் அதை போய் பெருமையா காட்டிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. அத இன்னும் ஸோ இப்போ ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் மேம். ம், ஒருத்தவங்க இறந்து கிளம்பும்போது யாராவது பாட்டு போடுவாங்களா? ஆ ஒப்பாரிகள் பல விதம். ஆ ஒருத்தவங்க பயங்கரமாக அழுவாங்க, ஒருத்தவங்களுக்கு அழுகே வராது. ஆ உதாரணத்துக்கு அமரன் படம் பார்த்துருப்பீங்க, எஸ். தியேட்டரே அழுவோம், ஆ சாய்ப்பில் அழவே மாட்டாங்க. ம் அது மாதிரி அந்த வருத்தத்தையும் அந்த துக்கத்தையும் வெளிப்படுத்துவதற்கு நிறைய வழிகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட உரிமை. அது ம் ஒருத்தவனை நான் எப்படி கொண்டாடி அனுப்புகிறேனோ அது என் விஷயம், ம் என்னுடைய லவ் சார்ந்த விஷயம். ம் இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது மேம், ஆ சொல்லுங்க சார். ரோபோ சங்கர் வந்து அந்த ட்ரூப்பில் இருந்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ஆ ஆரம்ப காலத்தில். ஓகே. சின்ன சின்ன காமெடி நிகழ்ச்சிகள்லாம் இவங்க விழாக்களில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஓகே. உடம்பு ஃபுல்லாக சில்வர் இதை பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து ஆ இந்த காந்திக்கு வருவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன் சார். சொல்லுங்க. ஓகேவா? ஆ ஸோ அந்த மாதிரி வந்து ரோபோ சங்கர் வந்து உடம்பு ஃபுல்லாக Silver சில்வரை இப்போ இது பண்ணிட்டு வரும்போது ஆ ரோபோ சங்கர்னு பேர் வருது. ஓகே. அது மட்டும் கிடையாது, ம் ரோபோ சங்கர் நல்ல டான்ஸரும் கூட. ம் அப்போ தான் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த குழுவில் டான்ஸ் ஆடுறதுக்கு வராங்க. ஓகே. தான் நினைக்கிறேன் அவங்க ஒய்ஃப் பேர். ஓகே. ஓகே. அப்படி ஆடும்போது அதில் காதல் வயப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓ அதன் பிறகு அவர் உச்சத்தை தொடர்றாரு. ம் ஓகேவா? ம் ம் உண்மையிலே சொல்கிறேன், ம் இந்த ம் முக்கியமாக ம் இந்த இதுங்க எப்படி சொல்கிறது, 14 நிமிஷம். ஸோ ரோபோ சங்கர் அவங்க மனைவியும் ஒரு ட்ரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க வந்து அதில் டான்ஸ் ஆட வந்தாங்க. அதில் காதல் வயப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. எஸ். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து போகும்போது ஆடி வழி அனுப்புறது வந்து எது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதோ அவங்க செஞ்சு பண்ணுறாங்க. ம் கரெக்ட். இதில் உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா எப்படிங்க இது அப்படின்னு கேட்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த உரிமையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி இல்லை. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க கட்சி மாதிரி வேற ஒரு கட்சிக்கு போகும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி வரும், அந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதன் மீது நீங்கள் வந்து வைக்கிறது, இது எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், எப்படி வந்து ஆட முடியும், இது வந்து ஒரு பொண்டாட்டி இப்படிலாம் செய்வாங்களா போவாங்களான்ட்டு இதில் வந்து கருத்து சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அமரம் படத்தில் அவங்களுக்கு அழுகே வரல. ஆமாம் சொன்னீங்க.
ஓகே, எல்லாரையும் அழ வச்சாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்டைல் ஆஃப் சென்ட் ஆஃப். பவதாரணி இறக்குறாங்க. ஓகே. எல்லாரும் வந்து பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? மயில் போல பொண்ணு ஒன்று பாட்டு பாடுறாங்க. ஓகே. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பாட மாட்டோம். ஒரு துக்கத்தில் எப்படி பாடுறது, அதுவும் இதுவும் சினிமா பாட்டுன்னு எடுத்துன்னு வரோம் உள்ளார. ஓகேவா? அந்த மாதிரியான ஆட்கள் தான் இங்கே நிரம்பி இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ராவட் மாஸ்டர் அவங்க அம்மா வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர். அவங்க அம்மா வந்து வழி அனுப்புறதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. உங்களுக்கு வந்து அப்படியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில். இப்போ உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த கூத்துப்பற்றை முத்துசாமி அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அவர் இறந்து போறாரு. அவருடைய மாணாக்கர்கள் எல்லாம் வராங்க. நடிகர் விமல், பசுபதி, விதார்த், இவங்க எல்லாருமே அங்கே ஆடுறாங்க. ஏன்னா தனக்கு கலையை கற்றுக் கொடுத்தவங்க வந்து கலையை கற்றுக் கொடுத்தவர் வந்து இறந்து போறாரு. அவருக்கான ஒரு சென்ட் ஆஃபா வந்து அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து தப்புன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்லை, இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இதுல ஒரு ஒரு அந்த உட்கருத்தா இல்லை ஒரு விஷயமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா ஆடினது ஒரு பெண், அவ்வளவுதான். அங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க பாரு, பசுபதி ஆடினாரு, ராபர்ட் மாஸ்டர் ஆடினாரு, இதுக்கெல்லாம் வந்து கேள்வியே வராது. ஏன் வராது அப்படின்னா அவங்க எல்லாருமே ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு பெண், அதுவும் வந்து அப்பதான் கணவரை இழந்த ஒரு பெண். இப்ப கணவரை இழந்த ஒரு மனைவியை இழந்த ஒரு ஆண் வந்து ஆடலாம், பிரச்சனையே கிடையாது. அப்ப என்ன ஆகுது அதுன்னா, அது உடனே வந்து ஒரு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புனித பிம்பமா மாறிடும். அது வந்து எப்படி சொல்றது, வாவ் ஃபேக்டர் ஆயிடும். அவங்க ஒரு மனைவி இருந்தோடனே அவங்க மனைவிக்கு வந்து ஆடுறதான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இறந்தவங்களுக்கு ஆடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்போவுமே வந்து சரியாக பார்க்கப்படுறது கிடையாது. அது வந்து அதெல்லாம் ஒரு மக்கள் தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு விஷயமா எடுத்துகிட்டே வர்றதில்லை. ஓகேவா? அது ஒன்று. இது வந்து ரெண்டாவது காரணம். அது எப்படி ஒரு பெண் செய்யலாம் அப்படிங்கிறதான் இங்கே வந்து அதுக்கான இந்த முலாம் தான் வந்து கணவன் அப்பதான் செத்து போயிருக்காங்க, எப்படி போய் உங்களால ஆட முடியுது, டான்ஸ் ஆட முடியுது, அது பண்ண முடியுது, இது பண்ண முடியுது, யாரு செத்து போனாலும் உடனே பசிக்குது இல்ல, அது மாதிரிதான். அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல யோசிக்க முடியுமான்னு கேட்டா யாராலையுமே அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. அதை யோசிக்க விடாம இருக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான காரணம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இந்த இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்திற்கு ஜாக்கியோடைய சொந்தம் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ என்னோட ஒரு சொந்தம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி வீட்டில் செய்கிற விஷயங்களும் என் வீட்டில் செய்கிற விஷயங்களும் மாறி மாறி இருக்குது. இது ஒன்று. அப்போ திடீர்னு என் சொந்தக்காரங்க வந்து இப்படி நீ இப்படி எப்படி செய்யலாமா, இதெல்லாம் ஒரு முறையா அப்படின்னு நாங்கள் கேட்கவே முடியாது. இது ஒன்று. சொல்ல வந்தது என்னென்னா, உங்கள் சித்தி வந்து இது பண்ணாங்களா, அந்த சொல்லலாமா, கொல்லி வச்சாங்கல்ல அவங்கன்னு சொல்லாமா, அதுதான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. அப்போ ஒரு சில விஷயங்களுக்காக காரணங்களுக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜாக்கியோட சொந்தக்காரத்தில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பெண், அவங்க தான் வந்து போய் கொல்லியே வச்சாங்க. இப்போ நீங்கள் வந்து பெண் எப்படி கொல்லி வைப்பாங்க, முதல்ல நீங்கள் வந்து மயான இதுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரும்ல. அதையெல்லாம் தாண்டி அவங்க தான் போய் கொல்லியே வச்சாங்க. நிர்பந்தம் கட்டாயம்னு சொல்கிறத விட காரணிகள் நிறையா இருக்குது. ஒருத்தருக்கு ஒருவருக்கான காரணிகள் இருக்குது. இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வியே. இந்த விஷயத்த நான் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எல்லாத்துக்கும் அந்த ரீசன் வந்து என்னென்னா, அடிநாதம், அந்த ரூட் காஸ் என்ன அப்படின்னா அவங்க ஒரு பெண், அவ்வளோதான். அதனால் அவங்களை நீங்கள் என்ன வேணால் கேள்விகள் கேட்க முடிஞ்சது, எப்படி வேணால் அவங்கள வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சது. இந்த கேள்வி கேட்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாகவே இருப்பாங்க. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தோங்கி கொண்டிருக்கின்றது. அதேதான். ஸோ இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். சிவன் வந்து இப்போ இந்த அகோரிகள் இது வந்து முழுக்க முழுக்க அது சிவனை சார்ந்த விஷயம். ஓகே, சிவனை ஆடலாம், அவரே வந்து சிவன் ஆடலாம், ஆனால் பார்வதி ஆடக்கூடாது. அதுதான் அங்கே இருக்கிற. ஓகே, அதுதான் இந்த விஷயத்தில் நடந்தது. இந்த விஷயத்தான் இதில் வந்து பேசணும்னு தோணுச்சு. காரணம்னா, நாகரிகமற்ற முறையில் ஒருத்தவங்களுடைய வருத்தத்தை
அவங்க வீட்டில் போய் நீங்கள் வந்து ஒரு 10 பைசா கொடுக்க வேணாம், அவங்களுக்கு ஆறுதல் கூட கொடுக்க வேணாம். ஆனால் உங்கள் பார்வைகளை வந்து உங்களுடைய கட்டுப்பிடித்தனமான பார்வைகளை முன்வைக்கும் போது, அதுவும் இதில் என்ன காமெடின்னு எல்லாம் வந்து ப்ரொஃபைலை வேறு லாக் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு உபதேசம் எடுக்கிறது, அதுதாங்க அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதை தான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழறதுக்கு முழு உரிமை உண்டு. நீ ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழறன்னு உங்களால் கேள்வியே கேட்க முடியாது. ஓகே, ரைட்? ஸோ இதுதான் மேட்டர். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப். ஏதாவது இருக்கா? இல்லை இதுதான் ஜாக்கி. அந்த கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. அந்த கருத்துக்கள் ஏதாவது பெஸ்ட், அதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கும், இல்லை அதுலேருந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் வந்து பகிர்றோம், அதை பற்றியும் பேசுகிறோம். பாய்.